தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 26 ஒன்றின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தொடர் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன். 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு தமிழக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும். மேலும் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள் 2026-27 ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கைகளும் பேரவை விதி 189 ஒன்றின் கீழ் 2025-26 ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கைகளும் சட்டமன்றத்தில் வாசித்து அளிக்கப்படும். நன்றி. என்னொருக்கா சொல்லிட்டா முதல்ல இருந்தே சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 26 ஒன்றின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டத்தொடர் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை வளாகத்தில் கூட்டியுள்ளேன். 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் சட்டப்பேரவைக்கு வாசித்து அளிக்கப்படும். மேலும் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள் பேரவை விதி 193 ஒன்றின் கீழ் 100 இதை நான் சொன்னதுக்கு எழுதிடுங்க. நீங்கள் 193 ஒன்றின் கீழ் 2026-27 ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கையும் பேரவை விதி 189 ஒன்றின் கீழ் 2025-26 ஆண்டுக்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகளும் சட்டமன்றத்தில் வாசித்து அளிக்கப்படும். 2020 அது அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும். அது முதல் நாள் பிப்ரவரி 17ஆம் தேதி. அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அதாவது அலுவல் ஆய்வுக்குழு என்னுடைய அறையில் என் தலைமையில் கூடி அதுக்கு அந்த அனைத்து கட்சி தலைவர்களும் அங்கே வருகை தந்து எத்தனை நாள் நடத்த எண்ணி முடிவெடுப்பாங்க. நடக்கும். 26-27 ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கை பேரவை விதி 193 ஒன்றின் கீழ் அந்த மானிய கோரிக்கைகளும் கூடுதல் செலவு 2025-26 உள்ளது. இப்போ நேரலையில் முடிந்த அளவுக்கு நேரலையில் தான் பெருகிட்டு இருக்கு. முழுமையாட்டு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், முழுமை பெறல, எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துடும். அதை விட கிட்டத்தட்ட நம்முடைய சட்டமன்றம் தொடங்கிய நாள் முதல் எல்லா நிகழ்வுகளும் நம்முடைய பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் தட்டி என்ன செய்துக்கிடலாம், எந்த மாதம் எந்த தேதி என்ன நிகழ்வு நடந்தது
அதில் யார் என்ன பேசினா எல்லாமே இதில் எடுத்துக்கிடலாம். நெட்டில் எடுத்துக்கிட வேண்டிய அளவுக்கு எல்லாமே அதை டிஜிட்டலைஸ்ட் பண்ணியிருக்கு எல்லாம். எதிர்கட்சிகள் பேசும்போது துண்டிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது நீங்கள் பார்லிமெண்ட்டை பேசியேன்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்டில் தான் அவங்க சட்டமன்றத்தில் அப்படி சட்டமன்றத்தில் அந்த நேரம் கொடுக்கப்பட்டு அவங்கள பேசுவாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அது இப்போ என்ன கேள்வி நேரம், பிறகு அமைச்சருடைய பதில் உரைகள், சிறப்பு தீர்மானங்கள் எல்லாம் நேரலையில் தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடக்கும்போது மட்டும் இன்னும் முழுமையாக என்ன செய்யலை விடலை. அதுவும் சீக்கிரமாட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவங்களுடைய எண்ணம் அதுதான், நிச்சயமாக நடக்கும். இல்லை சார், இப்போ நம்ம சுற்றி உள்ள எல்லா மாநிலத்திலையுமே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திரா, கர்நாடகா, எல்லா பக்கமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மட்டும்தான் ஒரு பர்டிகுலராக முக்கியமான இது மட்டும் நம்ம ஒளிபரப்பு பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா மாநிலத்திலையும் அது நடக்கலை. கிட்டத்தட்ட ஓரிரு மாநிலங்களில் நீங்கள் சொன்னது நடக்கலாம். அதுவும் நேரடி லைவ் இல்லாமல் அரை மணி நேரம் 10 நிமிஷம் அதை சென்சார் பண்ணி தான் திரும்ப என்ன செய்கிறாங்க, அனுப்பிட்டு இருக்கிறாங்க. முழு லைவ் இல்லை. நம்ம முழு லைவாட்டே கொடுக்கக்கூட நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய எண்ணம் நிச்சயமாக நடக்கும். இந்த இல்லை, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்முடைய பிஎஸ்சி அலுவல் ஆய்வுக்குழுவில் தான் அவை எல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம வெளியே பொது வெளியில் அதெல்லாம் சொல்ல முடியாது. அது எல்லாமே அங்கே பேரவை அலுவல் ஆய்வுக்குழுவில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அது நிச்சயமாட்டு எல்லாருமே அது நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல எல்லாரும் ஒருமித்த கருத்தாக தான் இருக்கும். இந்த 16வது சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த சட்டமன்றம் தொடர்பான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம திருநெல்வேலியில் நடக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் எப்போதுமே நமக்கு ரொம்ப பாசமுள்ள மக்கள். எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம ஸ்பீக்கர், நம்ம எம்எல்ஏ அப்படின்னு நினைப்பீங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.